இப்போ நம்ம ஹார்ட்டில் வேல்வ்ஸ் வந்து இருக்குது நமக்கு தெரியும். அதில் இம்பார்ட்டண்டான வேல்வ் வந்து மிட்ரல் வேல்வ். இன்கேஸ் வந்து இந்த மிட்ரல் வேல்வ் நமக்கு ஒழுங்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அதுதான் மிட்ரல் ஸ்டீனோசிஸ். மிட்ரல் ஸ்டீனோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மிட்ரல் வேல்வ் வந்து ஒழுங்காக ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்து மிட்ரல் வேல்வில் 4 to 6 cm² ஓரிஃபேஸ், அதாவது ஒரு ஓப்பனிங் வந்துட்டு இருக்கும். இன்கேஸ் இந்த ஓப்பனிங் வந்து வேறு ஏதாவது டிசீஸ் மூலமாக அந்த ஓப்பனிங் வந்து நமக்கு கம்மி ஆச்சு அப்படின்னா அப்போது வேல்வ் வந்து ஒழுங்காகவே ஓப்பன் வந்து ஆகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிளட் வந்து நமக்கு லெஃப்ட் ஏட்ரியம்லேயும் வந்துட்டு நமக்கு வந்து பிளட் வந்து ஸ்டாக்னட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து பல்மனரி வெயின் மூலமாக நமக்கு வந்து லங்ஸுக்கு வந்து போய் பல்மனரி கன்ஜெஷன் வந்து காசு வந்து பண்ணும். இதுதான் வந்து மிட்ரல் ஸ்டீனோசிஸ். இது மிட்ரல் ஸ்டீனோசிஸ் வர என்னென்ன காசஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜராக இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நம்ம ஹார்ட்டை வந்து அஃபெக்ட் வந்து பண்ணும். இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் லீடிங் காஸ்.